இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நீதிமொழிகள் 29 அதிகாரம் 25 ஒரு நெருக்கமான சூழலிலே வேண்டாத வழக்கு விசாரணை ஒன்றிற்காக கட்டாயமாக அழைக்கப்பட்டிருந்தாள் ஒரு சகோதரி. மரணத்தோடு போராடி கொண்டிருந்த தனது தாயாரை திரும்பி பார்த்தாள். செய்வதறியாத நிலையிலே தனியே சென்று தனது முழங்கால்களை முடக்கி கண்ணீரோடே ஜெபித்தாள். ஒரு அற்புதமான தேவனுடைய வார்த்தை அவளுடைய ஞாபகத்திற்கு வந்தது. அந்த வசனத்தை அவள் திரும்ப திரும்ப தனக்குள் சொல்லிக் கொண்டாள். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று தனது ஆத்துமாவை தனக்கு தானே திடப்படுத்திக் கொண்டாள். இப்பொழுது பயம் அவளை விட்டு பறந்தோடி போனது. இறுதியில் நடந்தது என்ன தெரியுமா? அவளுக்கு அவப்பெயர் உண்டாக்கும்படிக்கு பொய்க்குற்றங்களை ஜோடித்து வைத்திருந்தவர்களின் முன்னிலையிலேயே கர்த்தர் அவளது தலையை உயர்த்தினார். அவள் தனக்கல்ல, கர்த்தருக்கே அங்கே சாட்சியாக நின்றாள். அங்கே இருந்த அந்நியர்கள் மத்தியிலே தேவநாமம் மகிமைப்பட்டது. ஆம், என கருமையானவர்களே, வேதாகமத்தில் தானியேல் செய்த குற்றம் என்ன? அவன் உண்மையாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை என்று வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தார்கள். ஆகையால் தானியேல் கர்த்தருக்கு உண்மையாயிருந்தது நிமித்தம் அவனை விரோதித்தவர்கள் அவனை சிங்க கெபிக்குள் தள்ளிவிட வகை பார்த்து வெற்றியும் கண்டார்கள். ஆனால் பின்பு நடந்தது என்ன என்பதை நாம் அறிவோம். நாம் தானியேலை போல விசுவாசத்தோடு காணப்படுவோம். நம்மில் பலருக்கு இவ்வித சந்தர்ப்பங்களை தாங்கிக் கொள்வதும் கடினமான ஒன்றாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாகப் போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பான மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறைக்கிறதற்கும் நீ யார் என்று வேதம் சொல்லுகிறது. சத்துருக்கள் வெட்கி போகத்தக்கதாக சிங்கங்களின் வாயை அடைத்த தேவன் விரோதிகள் முன்னிலையில் அந்த சகோதரியின் தலையை உயர்த்திய கர்த்தர் உங்களை கைவிடுவாரா? சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் கர்த்தர் மாறாதவர். சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறியுள்ளார். தேவனுக்கு முன்பாக உத்தமமாக நடக்க வேண்டியது நமது பொறுப்பு. நமது வழிகளை கர்த்தரிடத்தில் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்க வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து தமது நாமத்து நிமித்தம் நமக்கு ஜெயம் தருவார். பிரியமானவர்களே, தேவன் நமக்காக வழக்காடுகிறவர். தேவன் புறக்கணிக்கப்பட்டவர்களை உயர்த்துபவர். சிறுமைப்படுத்தப்பட்டவர்களை தேவன் விசேஷமாக கண்காணிக்கிறவர். தேவன் உங்கள் பக்கம் நின்று உங்களுக்காக வழக்காடுவார். குடும்பத்தால், கணவனால், பிள்ளைகளால் கைவிடப்பட்டு நிர்பந்தமான சூழ்நிலையில் காணப்படுகிறீர்களா? தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்கள் பக்கம் ஆதரவாக இருப்பார். சோதனைகளிலும் நிந்தனைகளிலும் தேவனையே சார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் நிந்தையை தேவன் புரட்டி போடுவார். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுத்து துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி மகிழ்ச்சியினால் உங்களை இடைக்கட்டுவார். விசுவாசியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் அப்பா தங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான இக்கட்டுகள், பாடுகள், ஆண்டவரே சோதனைகள் வரும்போது ஆண்டவரே அப்பா மனிதர்களை தேடி கர்த்தாவே ஸ்தோத்திர உதவிக்காக செல்லாதபடி உம்முடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபித்து கர்த்தாவே உம்முடைய தயவை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனில் கொடுப்பீராக. என் தேவன் அப்பா உமக்கு பயப்படுகிறவர்களை கைவிடுகிற தேவன் அல்ல அப்பா. அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில்
உள்ளத்திலே வைக்கிற தேவனில் விசாரிக்கிற தேவன் ஆண்டவரே, உம்மையே சார்ந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.